நிரந்தரம் இல்லாத வாழ்க்கைன்னு தெரிஞ்சிருச்சா தெரியலையா? ஏன் இவ்வளவு சீரியஸா அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? முக்காவாசி பிரச்சனையில இருந்து விலகி வர்றதுக்கு உண்டான மாபெரும் சீக்கிரட்டே என்னன்னா ரியாக்ட் பண்ணாம இருக்கிறதா. சிம்பிள். கம்ஃபோர்ட்டா இல்லாமே என்னால இருக்க முடியுமான்னு அடிக்கடி உங்களை நீங்க டெஸ்ட் பண்ணிட்டீங்களா? இதுதான் கேள்வி. நானும் அடிக்கடி டெஸ்ட் பண்ணிப்பேன். எங்கேயாவது போய் எங்கேயா குப்பை தொட்டிக்கிட்ட படுத்து பார்ப்பேன். சம்பந்தமே இல்லாதவன திட்ட விட்டு வேடிக்கை பார்ப்பேன். எல்லாம் கிறுக்குத்தனமா இருக்குல்ல கேட்கறது. நானா போய் வம்புழுப்பேன். என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்ப்பேன். அப்ப எனக்கு ஆத்திரம் வருதா ரோசம் வருதான்னு பார்ப்பேன். என் சீக்கிரட் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். யாராவது இதுக்கு ஒருத்தராவது தயார் நிலையில இருக்கு. இதை போய் பண்ணுவானா? எவனாவது மாண்டடா போய் அனுபவத்தை வாங்கிட்டு இருக்கேன். கமான் 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 கமான். ஏன்னா கொஞ்சம் நெஞ்சம் கூட பேலன்ஸ் இருந்துடக்கூடாது எதுவுமே. நீங்க என்ன பண்றீங்க? நடக்கிறதுவே வேண்டாம் 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 நோ 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 நோன்னு ஓடுறீங்க. ஓடுனீங்கன்னா அது விடுமா? நீ அனுபவிக்கிற வரைக்கும் விடாது. சிவபெருமானையே புடிச்சிருச்சு. நீ எந்த மூளைக்கு எங்க போய் உட்காரு, எங்க ஒளிஞ்சிருவீங்க பூமியை விட்டு? வடிவேலு சொல்லுவாங்க, நீ எந்த ஜில்லாவில இருந்தாலும் உன்னை நான் விட மாட்டேன்டி. அதேதான், நீங்க எங்க இருந்தாலும் அது பிடிக்கத்தான் போகுது.